அதுவும் அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள்ல மிக முக்கியமாக அந்த உடற்கூறு ஆய்வு தொடர்பான கேள்வியை அவர் முன்வைத்திருந்தார்கள். ஒரே நாளில் இரவில் 30 உடல்களுக்கு, அதுவும் 4 மணி நேரத்தில் செய்வதற்கான அந்த பணிகளை தொடங்கிவிட்டார்கள். அதிகாலை 4 மணிக்கெல்லாம் உடல்கள் எரிக்கப்பட்டுள்ளன என்று அவர்கள் தெரிவித்தார்கள். 30 உடல்களுக்கு உடற்கூறாய்வு செய்ய திடீரென மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்ற ஒரு சந்தேகம்லாம் எழுகிறது. இது அனைத்துமே அவர்கள் சொல்வதெல்லாம் இதெல்லாம் இன்ஜினியர் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதாவது அந்த சம்பவம் முழுவதுமாகவே அது நடந்ததுக்கு பிறகாக நீதிமன்றத்தினுடைய விசாரணை வரையிலும் அனைத்துமே கட்டமைக்கப்பட்டவை, அனைத்துமே முன் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவை என்ற சந்தேகம் எழுகிறது என்ற ஒரு கோணத்தில் மனுதாரர்கள் சார்பாக ஒரு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதற்கு தமிழக அரசு பதிலளித்திருந்த நிலையில உச்சநீதிமன்றமே இதுக்கு இடையிட்டு அவர்களுடைய சந்தேகத்திற்கு விளக்கம் அளித்திருந்தார்கள். நள்ளிரவில் உடற்கூறாய்வு செய்வதற்கான காரணம் என்ன என்று மனுதாரர்கள் தரப்பில் கேள்வி எழுப்பிய போது உச்சநீதிமன்றமே தலையிட்டு இந்த கேள்வி அனாவசியமானது, ஏனெனில் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதி பெற்றால் தேவைப்படக்கூடிய அசாதாரணமான சூழல்களின் போது உடற்கூறாய்வுகளை இரவு நேரத்தில் செய்து கொள்ளலாம் என்று சட்டங்கள் இருக்கிறது. அதனால் இது தேவையற்ற ஒரு சந்தேகம் என்பதை உச்சநீதிமன்றமே அவருடைய கேள்விகளுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். மேலும் விசாரணை ஆணையத்திற்கு அரசாணை வெளிவரும் முன்பாகவே விசாரணையை தொடங்கிவிட்டார்கள் என்று அடுத்த கருத்தாக அந்த உடற்கூறாய்வுக்கு பின்னராக ஒரு குற்றச்சாட்டையும் தெரிவித்திருந்தார்கள். மேலும் நெரிசல் ஏற்படும் என அதிமுகவுக்கு தர மறுத்த இடத்தை தாவேக்காவுக்கு கொடுத்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதாவது ஜனவரி மாதம் அதிமுக அந்த பகுதியில் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்கும் பொழுது அந்த இடம் மிக குறுகலான இடம், அந்த இடத்திற்கு அனுமதி தர முடியாது என்று காவல்துறை மறுத்திருக்கிறது. ஆனால் அதே இடத்திற்கு செப்டம்பர் மாதத்தில் அனுமதி வழங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதுவும் தாவேக்காவுக்கு அந்த இடத்தை காவல்துறை தேர்ந்தெடுத்து அனுமதி கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது என்று காவல்துறை மீதும் அந்த சம்பவத்தை குறித்து மனுதாரர்கள் சார்பாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. மேலும் இது தொடர்பான வாதங்களை எல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணைகள் ஒன்று, ஆனால் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்வு ஒன்றாக இருக்கிறது. வழிகாட்டு நெறிமுறைகளை தொகுத்து கொடுப்பதற்காக உத்தரவிட வேண்டும் என்று தொடர்க்கப்பட்ட ஒரு மனு மீது ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு கொடுத்திருப்பதெல்லாம் கேட்டதொன்று கொடுத்தது ஒன்றாக இருக்கிறது என்று நீதிமன்றம் கருத்து தெரிவிக்கக்கூடிய சூழல்ல அனைத்து தரப்பு வாதங்களையும் விரிவாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த பிறகு அதை ஆய்வு செய்த பின்னர் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.